ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்டு போகிறோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குன்றத உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தெளிவாக காமிச்சிட்டு போகிறோம். ஏன்னா நேற்று கூட நான் வீடியோ போடல. ஸோ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி வியாபாரத்தில் ஒரு வேலையாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் கடையை கவனிக்க முடியல. வியாபாரம் கொஞ்சம் 2-3 பவுன் விற்க முடியாமல் போயிடுச்சு, உண்மை தான். ஸோ ஆனால் நாளைக்கெலாம் வந்து நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், வேறு மாதிரி தரமாக இருப்போம். நீங்கள் வேணுன்றதை பாருங்கள். நாளைக்கு நிறையா மொபைல் வர வச்சு தரேன் உங்களுக்கு, சரியா? இப்போ என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கே இந்த வீடியோவில் காமிச்சிட்டு போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லேப்டாப்பு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாப்புல. 2 லேப்டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10,000 கொடுக்குறாப்புல, சரியா? அதில் 12,500 விற்க சொல்லி கொடுத்தாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா இஷ்யூ இருக்கிறத நம்ம சொன்னோம். என்னென்ன இஷ்யூன்றதை இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் இதில், சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா i3 இது வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் போல் இருக்குது. இப்படியே தான் இருக்குது இந்த ABCD இது என்ற இது பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சால். ஏன்னா நிறைய பேர் டெக்னீஷியன்லாம் இருப்பீங்க வீடியோவில், குரூப்பில், சரியா? அதனால் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இதை எதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற விலை i3 256 GB SSD 8 GB ரேமு 8 GB ரேமா 4 GB ரேமா தெரில. நான் 4 GB ரேம் இருக்காது, 8 GB தான் இருக்கும். ஏன்னா i3ல இது i3 2வது 10th ஜென்ரேஷனு. அடுத்த இன்னொரு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, பாஸ்வேர்ட்லாம் போட்டாச்சு. பட் ஆனால் அதில் வந்து இந்த இது என்னது ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரை போட்டு வச்சுருக்காங்க. வீணாக போனேன். ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரை போட்டு வச்சு அதை எங்களால் ஓப்பன் பண்ணிட்டோம். இருங்க காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை போட்டு வச்சுருக்கான். இதில் என்ன GST இது என்னதுனா SSD அதெல்லாம் வந்து பார்க்கவே தெரியல, பார்க்க முடியல நம்மளால். ஸோ அதனால் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்போட விலை 10,000. இந்த இதில் கூட ஏதோ போட்டிருக்கு பாருங்க,8 GB ரேமு 256. இது ஓரளவு பரவாயில்ல, ஏன்னா உயிரோடு இருக்குது. அந்த லேப்டாப்பு படமே வர மாட்டேது. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுனா உங்களுக்கு பேசிக்கலாம். 10,000 ரெண்டுமே எடுத்திங்கன்னா, ஒன்று எடுத்திங்கன்னா நம்ம பேசிக்கலாம் அது, சரியா? ஏன்னா அவங்ககிட்ட பேசி வைக்கணும்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை மூடி உள்ளே வச்சுருப்பா. இதை போடுவோம், இப்போ தான் போட்டோம் 20,000 சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா i5 13.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ ரொம்ப சின்ன சைஸ் இது. 8th ஜென்ரேஷன் i5 8th ஜென்ரேஷனு 20,000 போட்டிருக்கு. 8 GB ரேமு 256. ஃபிங்கர் பிரிண்ட்டு, இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வரும். சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜர் வரும். செம்ம ஸ்லிம்மாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது. 20,000க்கு நாங்கள் தரோம். லேட்டிடியூட் 7,300. இது டெல் லேப்டாப்பு. அடுத்தது இது ஒரு லேப்டாப் கொடுத்தாப்புல. இது எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரில, எழுதி ஒட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோப்பா சொன்னால் 12,500 சொன்னானா? இது ஆக பழைய மாடல்ப்பா. இதெல்லாம் வந்து ஒரு 10,000 போட்டு தரேங்க, வேணா பாருங்கள், நம்ம பேசிக்கலாம். 10,000 அவ்வளோதான் போகும், எனக்கு தெரியும். i3 இது ஒரு விண்டோஸ் i3ல என்ன ஜென்ரேஷன் தெரில, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். லோட் ஆகிட்டுருக்கு. 1 2 3 4 5. ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் இருந்தால் தான் இப்படி சுற்றிக்கிட்டே கொஞ்சம் லைட் ஆகும். SSDன்னு வைங்களேன், பட்டுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 10,000 ருபீஸு. i3 ஹார்ட் டிஸ்க் என்ன ஒரு 500 வச்சுருப்பானுங்க. 4 GB ரேம் இருக்கும். நம்ம கணிப்பு கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்னப்பா பாஸ்வேர்டு தப்புன்னு வருது இவ்வளோ நேரம் சென்று. பாஸ்வேர்டு என்னது 1 2 3 4 தானே? தெரியல, ஏதோ ஒரு பாஸ்வேர்டு சொன்னானுங்களா என்னன்னு தெரியல. சரி, அப்போ தூக்கி வை, அப்புறமா பார்த்துக்கலாம், டைம் வேஸ்ட் ஆகும், சரியா? இப்போ இதை வச்சிருச்சு, ஓரமாக வச்சாச்சு, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 Pro Max
15 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து 87 சரிங்க பார்ப்போம். நம்ம 97 ஐயோ என்னப்பா 97 யூஸே பண்ணலையா மொபைலை? 97 இருக்குது பஸ். இதில் 542 அதாவது சைக்கிள் கவுண்ட் இருக்குல்ல 542. பேட்ரி ஹெல்த்து 97. மொபைல் வந்து புதுசாக இருக்குது சரியா. ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது. நம்மளே வாங்கலான்னு தான் தோணுது. எனக்கே ஒரு ஃபோன் தேவைப்படுது. நான் எவ்வளோ நாள் தான் 14 ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு வீடியோ போட முடியும்? கொஞ்சம் டெவலப் ஆகணும்ல நம்மளும். ஸோ பாருங்கள் 71,500 71,500. இது ஒருத்தர் வாங்கிட்டார், இப்போ தான் வாங்கினார், காசு போட்டார். அதே மாதிரி ரெட்மி ஒன்று போட்டோம், அதெல்லாம் விற்றுருச்சு. முதல்ல இந்த பாக்ஸ் இல்லாத இதை போடுவோம், இந்த டேப். இது இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. ஏற்கனவே கிளாஸ் புரோக்கன் ஒன்று போட்டிருந்தோம்ல, அது விற்கவே இல்லை. அவர் 13,000 கம்மி தரமாட்டேன்ட்டார். கஸ்டமர்லாம் 10,000 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க. கேட்டு பார்த்தா தரல, அதோட விட்டானா. இது வந்து 19,500. அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. 19,500 வாரண்டி இருக்குதுன்னு சொன்னார்ல. 7 மாதம் வாரண்டி இருக்குது, சார்ஜரோடு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதே கலர் தான், அது உடஞ்சது, இது உடையாதது. தகன்னு இருக்கு. 7 மாதம் வாரண்டி இருக்குது. கேபிள் மண்டை எல்லாமே இருக்குது. இது ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டு. ஆமாம், அது ஒரிஜினல் கேபிளே வந்து 1,300 1,400 ஒரிஜினல் கேபிளோட விலை. பின்னு வந்து இந்த இம்போர்ட்டட் அடாப்டர். ஃபுல் பவர் ஏற்றுப்பா, ஃபுல் பவர். ஃபுல் பவர் ஏற்று. 64 ஜிபிங்க. இது 19,500 சொல்கிறாப்புல. இதுலேயும் பேட்ரி ஹெல்த்லாம் பார்க்கலாம். இதில் பார்க்க முடியாதா? இது என்ன மாடல்? இது ஐபேட் 10th ஜென்ரேஷனு 64 ஜிபி. ஸோ இதோட விலை வந்து 20,000 19,500. அதிகம் தான் இல்லை ரேட்டு? ரேட் கரெக்டாப்பா? ரைட். 128 இருந்தால் பரவாயில்ல. தம்பி ஐடியா பண்ணுவாப்ல, கெஸ் பண்ணுவாப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F27 5G மொபைல். ஸோ இதோட விலை 8,128. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. சீல்டு கட்டு 16,000 16,000. இது எங்கே வைக்கிறது? அப்படி ஓரமாக வச்சுட்டே வாவேன். ஐயோ இந்த லேப்டாப்லாம் போடலையே. சரி இருங்க, ஒன்று ஒன்றா போடுவோம். இது வெறும் பாக்ஸ். இதே தூக்கி அப்படி ஓரமாக வை. இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டது தான். 3,200 போட்டு டயர்டாயிடுச்சு இதெல்லாம். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 16,000. சாம்சங் கேலக்ஸி S22 8,128. மொபைல் சர்வீஸ் போகாதது. ஸோ இது பவுச் அடையாளம் நிறையா இருக்குது. இது மோட்டோ எட்ஜி 50 ஃபியூஷன் 17,000. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப் 6 விலை வந்து பார்த்தீங்கன்னா 54,500. ஒருத்தர் எடுத்துகிட்டு வரேன்டார் 50,000 ரூபாய்க்கு. எடுத்துகிட்டு வரல ஒருத்தர். இதே மாதிரி ஒரு மொபைல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. நான் 50,000 ரூபாய் கேட்டேன், தரேன்டாரு. ஆனால் வரல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 8 மாதம் வாரண்டி இருக்குது. இதுக்கு 8-9 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து கடைக்காரர் இருக்குது. 54,500 பில்லோடு இருக்குது. பாக்ஸு பில்லு எல்லாமே நம்ம போட்டோம்ல, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்டாக் வீடியோலையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்டாக் வீடியோ பார்க்குறவங்க மற்ற வீடியோ பார்க்க மாட்டாங்க சில பேர். ஒரே தான் மொத்தமாக கடைசியாக என்ன போடுறாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா SE 5G மொபைலு 64 ஜிபி 64 தானே இது? 64 5G மொபைலு லேட்டஸ்ட்டு மாடல் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 14,000 14,000. இது வந்து S21 FE
விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டோம் இது 11,000 ரூபாயா? இல்லைப்பா இது இதுப்பா கஸ்டமர் லைன் கிடையாது, இது வேற. இது வந்து ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு அவ்வளோதான். 11,000 ரூபா. ஆமாம் 12/8/256 11,000 ரூபா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. விவோ V25 வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரூபா. ஐஃபோன் 11 14,000 ரூபா. 128 சுற்றி கிராச்சஸ் நிறைய இருக்கும். சாம்சங் கேலக்ஸி A35 5G மொபைல். இது வாரண்டி எவ்வளோ இருக்குது பாரு. வாரண்டி வந்து 11ஆம் மாதம் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு மாதம் இப்போ 5 மாதம் தான் ஆயிருக்கு. 5 மாதம் கூட இல்லை, 5 மாதமா 4 மாதமோ தான் ஆயிருக்கு. இன்னும் வந்து 8-9 மாதம் வாரண்டி இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு A35 5G மொபைல் பெரிய மொபைலுங்க. 8128 31,000 ரூபா இருக்குது. நான் எவ்வளோ கொடுக்குறேன் உங்களுக்கு? எவ்வளோ போட்டிருக்கு இதில்? 17,500 ஆமாம் 17. ஸ்டிக்கர் மாற்றிடு 17,500 17,500. பெரிய மொபைல் தான் இதெல்லாம். பாக்ஸோடு இருக்குது. இன்னும் வந்து புதுசு, ஒரு சின்ன டென்ட்டு கிடையாது. நீங்கள் புதுசு வாங்குறதும் இது வாங்குறதும் ஒன்று தான். புதுசு வாங்கிட்டா ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு நான் 18,000 ரூபா 17,500 தரணும் போது நீங்கள் போய் இதே மொபைலை 33,000 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டாக ஏமாந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். அதே இது இதுவும் புதுசு தான். இது அதே மாதிரி இருக்குது. சீல்டு கண்டிஷனில் இருக்குது, புதுசாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. விலை வந்து வெறும் 17,500 ரூபா. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 8128 5G மொபைலு, பெரிய மொபைல். இதெல்லாம் தனி வீடியோ போட்டிருக்கலாம், மறந்து போயிட்டோம். ஸோ ஓகே, ஏன்னா நிறைய வீடியோ ஸ்டாக் வீடியோ ரீச் ஆகாது. OnePlus அதான் சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு வேணால் தனி வீடியோ போட்டு விட்றோம். ஒரு 500 ரூபா கம்மி கூட பண்ணி போட்டு விட்றோம். OnePlus 9 Pro. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பாக்ஸு, சார்ஜர், எல்லாமே இருக்குது. 16,500 ரூபா. நம்ம பொருள் இல்லைங்க, ஒருத்தர் விற்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஷோரூமில் டெமோவில் இருந்து எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவாக இருக்குது. இந்த மாடல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஆமாம், ரேர். இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இந்த மொபைல்லாம் கிடைக்காது. புதுசாக வச்சுருந்துருக்காங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128 இல்லை சாரி 12/256 இல்லைப்பா பாரு. அப்படியா? ஐயோ நல்ல வேலை. 8/128 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 16,500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சரியான கேமிங் லேப்டாப். இது கேமிங் லேப்டாப்பு. விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னால் 22,000 ரூபாயா? இதை பிடிப்பா. லைட் எரியும். இது எவ்வளோ? 22,000 ரூபா தானே சொன்னான். இது தண்ணி போட்டிருக்கோம். இது எழுதி போட்டிருந்தோம்ப்பா. சார்ஜ் இல்லையோ? கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணு, மெனு ஓப்பன் பண்ணு. i5 9th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு,
256 512 ஜிபி 256 எஸ்எஸ்டி, இன்டெல் கிராஃபிக்ஸு, NVIDIA கிராஃபிக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. 22,000 அடுத்ததாக ஓமன் லேப்டாப்பு. இது எவ்வளோ போட்டோம்? 20,000 ஓமன் லேப்டாப்பு இது என்னன்றது பார்ப்போம். ஏன்னா நிறைய விஷயம் நாங்கள் மறந்துடுவோம். திரும்ப திரும்ப ஞாபகம் இருக்காது எங்களுக்கு. ஒரு நாள் 2 நாள் தான் ஞாபகம் வச்சுப்போம். இது ஓமனை துற வாங்கிங்க. நானே உங்களுக்கு இல்லாத எவனா சாப்பிட்டு போகிறான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அவருக்கு நல்ல ஃபோன் வந்துச்சுன்னா சொல்லு பாப்பா, பார்த்து கொடுத்து. Ryzen 5 4000 சீரீஸு, மெமரி வந்து 8 GB ரேமு, SSD 512. இல்லை வேண்டாண்ணே, இப்போல்லாம் எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ NVIDIA கிராஃபிக்ஸும் இருக்குது, AMD கிராஃபிக்கும் இருக்குது. 22,500 இது. 22,500 ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம். சரி ஓகே பாஸ், இதோட இந்த வீடியோலாம் முடிச்சிருவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஐயோ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபேட். இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 6,000. இந்த இடத்துல ப்ளூ டாட் இருக்கும். இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து கோடு உள்ளது. 8,500 சொன்னார் ஒருத்தர். 8128 8128 தானே. S21 FEங்க 5G மொபைலு. ஒரு 2 கோடு வந்திருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, 8,500 கொடுக்குறாப்புல. இது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 Pro Max. சரி 15 Pro எவ்வளோ இப்போ 14 Pro Max இல்லை, சரி 14 Pro Max. GB 256 GB. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 83%. ஸோ 59,000 இதோட விலை. 59,000. இது வந்து பார்த்திங்கன்னா 16+. இது பேக் டோர் மட்டும் மாற்றிருக்கு. ஜிபி வந்து 256 GB. பேட்ரி ஹெல்த்து 100. சைக்கிள் கவுண்டு 120. விலை வந்து 61,000. இது வந்து OnePlus 10 Pro. 10 Pro வந்து 17,500. ஜிபி வந்து 16 GB ரேமு. 16 OnePlus இதா தெரியலையே. 16 GB ரேமு. 12 GB ரேம். ஆமாம் 256 GB ரேம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 Pro Max. இது 28,500. 12 Pro Max. இதுவும் 12 Pro Max 28,000. எல்லாமே 256 GB தான். இதெல்லாம் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். என்ன மேட்டர்னா, இது ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கேமரா ஃபால்ட்டு, ஒன்று வந்து டிஸ்பிளே, பேட்ரி சர்வீஸு. கேமரா 2Xல ஒரு மாதிரி ஆடும். இதில் வந்து ஃபேஸ் ஐடி வராது, டிஸ்பிளே சேஞ்சு, கேமரா சேஞ்சு. இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, பார்த்துக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல போனுங்க. இது கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. இது கொஞ்சம் சார்ஜ் போடுவேன். இது வந்து சாம்சங்கில் வந்து Note 10+. இது 12,256. கிளாஸ் உடஞ்சிருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கு. நம்ம எவ்வளோ போட்டோம்னா 13,000 என்னமோ போட்டோம், 12,000 என்னமோ போட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு 11,000 தரோம். சரி 10,500 தரோங்க. 10,500. 10,000 சூப்பர் ரேட்டு. அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து 18 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கானுங்க. 18 ரூபா செகண்ட். அதாவது கண்ணாடி உடையலைன்னா 18 ரூபா, கண்ணாடி உடைஞ்சா 13 ரூபா விற்கிறானுங்க.
நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கே தரோம். 10,000 ரூபா இல்லை, 10,500 ரூபாய்க்கு தரோம். அப்புறம் 10,000 ரூபாய்க்கு கேட்காதீங்க, அது 500 ரூபா தான் கிடைக்கும். இது S4G மொபைலு, S20 FE 5G மொபைலு, 4G மொபைலு, S21 FE தானே இது? 20 FE. S20 FE 4G மொபைல் தான் இது, 5G கிடையாது. ஆமாம், கிளாஸ் வர உடஞ்சிருக்கு. 8,500 ரூபா. அது மோட்டோ வந்து 7,000 ரூபா. இது OnePlus 70 நம்ம சொல்லிட்டோம். இது வந்து பெரிய மொபைல். இது வந்து பார்த்திங்கன்னா Oppo Reno 12 Pro. இது வந்து பார்த்திங்கன்னா 512 ஜிபியாக இருக்குது. 16 GB ரேமு, 512 GB, 33,500 ரூபா. OnePlusல வந்து 9R 11,500 ரூபா. OnePlus 70 வந்து 11,000 ரூபா. இது வந்து சாம்சங் A34 11,500 ரூபா. ரெட்மி OnePlus ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 12 வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுது, 14,500 ரூபா. மோட்டோ 12,000 ரூபா. சாம்சங் S23 அல்ட்ரா, அதாவது டிஸ்பிளே சேஞ்சுடு, 34,500 ரூபா. Flip 3 15,500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னோ ஸ்பார்க்கு 6,500 ரூபா, 5G மொபைலு. இது யாரோ 2,000 ரூபா கொடுத்து வாங்கினாங்க, வந்து வாங்கலை. அது என்னப்பா அது என்ன மொபைலு? A52 4G மொபைல்னு நினைக்கிறா. 6U128 மொபைல். டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். A33 A33 5G மொபைல் போட்டிருக்குப்பா. ஆமாண்ணே, நம்ம பாக்ஸோட ஒன்று போட்டிருக்கோமா? அது என்ன மாடலு? அது A35 அது. ஓ, இது ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கான்? தெரியல, அது போக மாட்டேங்குது. கம்மியாக போட்டுருக்கோம். அன்றைக்கே நம்ம பேசியிருந்தோம், கம்மியாக போட்டுருக்கோம். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலையே. A33 5G மொபைலு 6,500 ரூபா. டெம்பர் கூட நான் பிச்சு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்கு. என்ன சார் இது 6,500 ரூபாய்க்கு கம்மியாக போட்டிருக்கு, யாரும் கண்டுக்காமல் இருக்கீங்க? அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து Oppo Reno 10. இது ஒருத்தருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா Oppo Reno 7 Proவா ஒன்றும் தெரியலையே. சரி, அதை விடுங்க. இதெல்லாம் OnePlus, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கே. மோட்டோ வித்துருச்சு, நாளைக்கு பார்சல் போட்டுருவோம். சரியா? அவ்வளோதான் அந்த மேட்ரே. நோக்கியா லேப்டாப் மேலே இருக்குது, 20,000 ரூபா. ஸோ அவ்வளோதான், இதோடு நாங்கள் கிளம்புறோம். சரியா? ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பேசவே முடியல எங்களால். இருந்தாலும் பேசி உங்களுக்கு இவ்வளோ டென்ஷன்லேயும் இவ்வளோ டயர்ட்லேயும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு போகிறேன். என்னடா இது திறக்க மாட்டேது? சரி, இப்படி வந்துரு. நீ வந்து அழகாக எடுத்து வச்சிருப்பா. போய் வாடா, லெமன் டீ குடுறாடி. பஜாரில் ஒரு 4-5 பேர் தான் இருக்கானுங்க. நீ தம்பி சோலையம்மாவை பார்க்குறியா, பேசுறியா? பார்க்க முடியாது. ஏன், என்னாச்சு? ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்படியா? பொங்கலுக்கு போனாலும் ஆமாப்பா, உடம்பு முடியாமல் போயிடுச்சுப்பா. இது சூசைட் பண்ண ட்ரை பண்ணிச்சாம்ல. என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கா? எது சொன்னாலும் தப்புடா இதெல்லாம். பாவம், பொம்பளை பாவம்லாம் சும்மா விடாது. என்னண்ணா சொல்கிறீங்க?